அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகுது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தொழில், பணவரவு, திருமணம், காதல், படிப்பு, உடல்நலம் மற்றும் மனநிலை எப்படி இருக்கும், கிரகங்களினுடைய பார்வை மற்றும் இயக்கம் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது, உங்களுக்கு இதையெல்லாம் சாதகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதம் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திரஸ்தானத்தில் ராகுவும், சத்துருஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும், களத்திரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறாங்க. இதன் காரணமாக உறவினர்கள் வழியில் ஆதரவான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை செய்யக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. எவ்வளவு சிக்கலான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு சரியான தீர்வுகளை கண்டுபிடிச்சு நல்ல பேரை வாங்குவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட போகிறீங்க. சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு கைகூட போகுது. நண்பர்கள் வழியில் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும். நீண்ட காலமாக உடன் இருந்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் பிறக்க போகுது. கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகப்படுத்த போகுது. நீங்கள் பல நாளாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி மிக சீக்கிரமாகவே கிடைக்க போகுது. முக்கியமான ஒரு சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு புதிய உறவு உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகிறாங்க. அது உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரப்போகுது. எதிர்காலத்திற்காக நிறைய திட்டங்கள் போடுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த சிக்கல்கள் எல்லாமே குறையும். பெண்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. விளையாட்டுத் துறையிலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இருந்த வருமான தடைகள், வருமானத்திற்கும் அதிகமான செலவுகள், மருத்துவ செலவுகள் இதுவெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு படிப்படியாக குறையும். நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் தொல்லைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு புதிய வழி கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதி தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது செலவுகளை குறைக்க முடியாது. ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சின்ன தொகையை சேமிக்கிறதுக்கும் சரியான திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய பிளான் எல்லாம் போடுவீங்க. ஆனால் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி, இனிமேலாவது இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய கண்ணை மறைக்கும். அதனால் சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களிடத்துல இருக்கும் பொழுது பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் ஒரு மெஷின் மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இனி நிதானமாக நீங்கள் செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும். குடும்பத்தாரோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிம்மதியான சூழலை சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் உங்களுடைய வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேமிப்பில் முதலீடு செய்கிறது புத்திசாலித்தனம். ரியல் எஸ்டேட், பங்கு சந்தைகளில் முதலீடு செய்கிறவங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்பவே அவசியம். இதுவரைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட மனக்கசப்பு, கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க கூட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா, உங்கள் தாய் தந்தையர் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது விவாதங்கள் இருந்தாலும் அது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு சரியாகும். கோர்ட்டு விஷயங்கள்லையும் அமைதியாக கடந்து போனீங்கன்னா இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க சூழ்நிலையில் நல்லவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வரணும்.
ஒரு சில உறவினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணும். யார் ஏதாவது சொன்னாலும் அமைதியாக இருந்து உங்களுக்கான காரியங்களை நீங்கள் சாதிக்கணும். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காரணமாக உங்களுடைய நிர்வாகத்திறன் இப்பொழுது மேம்பட்டிருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் குறைச்சிக்கணும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நுரையீரல், மார்பு, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை. ஈரண மண்டலத்தில் அதிகமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நிறைய நேரங்களில் தண்ணி குடிப்பதை மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டராவது தண்ணி குடிக்கிற மாதிரியான பழக்கத்தை நீங்கள் இனி வளர்த்துக்கணும். உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றி, தோல்வி, முன்னேற்றம், தடைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு சில நேரங்களில் சில பேர் காரணமாக இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா அது நீங்கள் தான். இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அதை தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லுது. நீங்கள் என்னதான் மனசுக்குள்ளே பல திட்டங்களை வச்சுருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய வேகத்தை குறைப்பார். அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு தயக்கத்தை கொடுப்பாரு. ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். எது சரி எது தப்பு அப்படின்னு ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் திணறுவீங்க. என்னதான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டி கொடுத்தாலும் அதை உங்களுடைய மனசு முழுசாக கேட்கறது இல்லை. அதனால தான் முக்கியமான இடங்களில் தவறான முடிவுகளை எடுத்து பிரச்சனைகளில் மாட்டிக்கிறீங்க. உங்களுடைய அழிவுக்கு நீங்களே ஒரு காரணமாகவும் இருக்கிறீங்க. உங்கள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை சரியாக இருந்தாலும் அதுவே சில இடங்களில் ஓவர் கான்ஃபிடென்ஸாகவும் மாறுது. அந்த தைரியம் சில நேரங்களில் கோபமாக வெளிப்படுது. இது எல்லாம் சேரும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்களே டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக யோசித்து முடிவை எடுத்தீங்கன்னா அது உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். அதே விஷயத்தை நீங்கள் எமோஷனில் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரல, உங்களை சோதிக்கிறதுக்காக வருது. உங்களுடைய பொறுமை எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறீங்க, உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. அதே நேரத்தில் அவசரப்பட்டு கோபத்தில் ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியிலிருந்து பெரிய எதிரி வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோவே எல்லா விஷயத்தையும் காலி பண்ணிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கிரக நிலைகளை மனசில் வச்சுக்கிட்டு அவசரம், கோபம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இதையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அதே நேரத்தில் இது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பாக நினச்சி நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இங்கே யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடைஞ்சு காட்டுவீங்க. அதே போல் குடும்ப ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையின் உறவுகள், நண்பர்கள் மற்றும் 3ஆம் நபர்களால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மனதளவிலும் உடலளவிலும் பல பிரச்சனைகள் வந்துட்டு நிம்மதியை கெடுக்கும். சில நாட்களில் அது சரியாகும், பல நாட்களில் அந்த மாதிரி விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் நீங்களாவே மறந்து போயிருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே அதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசி அதிகமாக கோபப்பட்டு இருப்பாங்க. அதனாலேயே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிதலும் வந்திருக்கும். சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயங்களை சரியாக பேசி முடிக்காமல் இருக்கிறதால ஒருவித மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடலாம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், யாரையும் எனக்கு பிடிக்கலை, எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கலை அப்படின்னு ரொம்பவே விரக்தி அடைஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, மெயினாக அமைதியாக போகிறது, சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அவங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்கள் செயலில் காட்டணும். பொறுமையோடு காத்திருக்கிறதும் அவசியம். தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை காயப்படுத்துறது, குடும்ப உறவுகளை பிரித்து வைக்கிறது மற்றும் சில பாவங்களை செய்கிறவங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த தண்டனைகளை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நிதானமாக கடந்து போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாயமான விஷயங்களை செய்யுங்க. தப்பு இருந்தால் திருத்திக்கிங்க. சில இடங்களில் மற்றவங்க செய்கிற தப்பை மன்னிக்கவும் நீங்கள் முயற்சி செய்யுங்க. குடும்ப உறவுகள் சில மாதங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும்.
நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும்போது கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு துணை செய்யும். பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் ஒரு இயந்திரம் மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை அவர் பார்ப்பாரு. சனி பகவானின் இந்த பார்வை காரணமா பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே செய்யவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்து போராடி ஜெயிச்சு காட்டுவீங்க. மற்றவங்களுக்கும் முன்னுதாரணமா இருப்பீங்க. இதனால சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உங்கள் வாழ்க்கையின் அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். காதலிப்பவர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். பிரிதல் இருந்தாலும் என்னைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காதல் திருமணத்திற்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இரு வீட்டாருடைய ஒத்துழைப்போட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதற்காக சில தடைகள் மற்றும் போராட்டங்களை கடந்து வர வேண்டியதாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான காலமாக இருக்க போகுது. அவங்க கற்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண் எடுப்பாங்க. புதிதாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோட ஒரு வேலை கிடைக்கும். இது வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய மன சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். எங்கேயோ சிக்கி இருந்த உங்களுடைய பணம் வட்டியோட வசூலாகும். புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு உங்கள் தொழிலில் பயன்படுத்துறது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய வாரிசுகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.